ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மற்றும் ஒரு பிரான்ஸ் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நிகழ்ச்சியூடாக வாரந்தோறும் பிரான்சினுடைய மைய அரசியல் செய்திகள் மற்றும் தமிழ் மக்களால் முன்னெடுக்கப்படுகின்ற நிகழ்வுகளின் தொகுப்பாக வந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இன்று நாங்கள் பிரதானமாக பார்க்க இருக்கின்றது தமிழ் மக்களுக்கான நீதிக்கான போராட்டம் எதிர்வரும் மார்ச் 12ஆம் தேதி திங்கட்கிழமை ஜெனீவா ஐநா முன்றலிலே இடம்பெற இருக்கின்றது. உங்கள் அனைவருக்கும் தெரியும், ஐநா மனித சபையினுடைய 37வது கூட்டத்தொடர் கடந்த பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி தொடங்கி இருக்கிற நிலையிலே வரும் 23ஆம் தேதி அது நிறைவடைய இருக்கின்றது. முக்கியமாக ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு ஐநா மனித சபையில் நிறைவேற்றப்பட்டிருந்த தீர்மானம் என்பது 2 வருட கால அவகாசத்தை வழங்கியிருக்கின்ற நிலையிலே ஆணையாளர் அவர்கள் தனது இடைக்கால அறிக்கையினை எதிர்வரும் 21ஆம் தேதி சமர்ப்பிக்க இருக்கின்றார். அதற்கு முன்னராக 16ஆம் தேதி பூகோள மனித உரிமைகள் தொடர்பான அந்த பரிந்துரைகள் தொடர்பான ஸ்ரீலங்கா தொடர்பான ஆய்வறிக்கைகளும் 16ஆம் தேதி விவாதத்துக்கு எடுக்க கொள்ளப்பட இருக்கிற நிலையிலே வந்து ஐரோப்பாவில் இருக்கின்ற தமிழ் மக்கள் பெருவாரியாக ஐநா முன்றலிலே எதிர்வரும் 12ஆம் தேதி ஒன்று கூடி தமது நீதிக்கான போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கின்றார்கள். முக்கியமாக தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு பரிகார நீதி கோரி ஆண்டுதோறும் இந்த ஒன்று கூடல் இடம்பெற்று வருகின்றது. அது பற்றி பிரான்சினுடைய இந்த ஏற்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்வதற்காக பிரான்சினுடைய தமிழ் இளையோர் அமைப்பினுடைய பிரதிநிதி அவர்கள் திவாகர் அவர்கள் கலையகத்துக்கு வந்திருக்கின்றார். அவரோடு உரையாடுவதற்கு முன்னராக நாங்கள் ஒரு சில பிரான்ஸ் செய்திகளை பார்த்துவிட்டு போகலாம் நினைக்கின்றேன். முக்கியமாக கடந்த செவ்வாய்க்கிழமை பிரான்சில் இடம்பெற்றிருந்த முக்கியமான உதைப்பந்தாட்ட ஆடுகளம் என்பது பல்வேறுபட்ட அதிர்வலைகளை விளையாட்டு ரசிகர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கின்றது. எல்லோருக்கும் தெரியும், பிரான்ஸ் பாரிஸ் சென் ஜெர்மன் அணிக்கும் ரியல் மாட்ரிட் அணிக்கும் இடம்பெற்றிருந்த அந்த உதைப்பந்தாட்ட களத்திலே பாரிஸ் சென் ஜெர்மன் அணி வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. இதனூடாக லீக் சாம்பியனுடைய அந்த தொடரிலிருந்து பாரிஸ் சென் ஜெர்மன் அணி வந்து விலக்கப்பட்டிருக்கிற நிலையிலே வந்து அந்த ரசிகர்களுக்கு அல்லது உதைப்பந்தாட்ட ஆர்வலர்களுக்கு மிகவும் கவலையை ஏற்படுத்தியிருக்கின்றது. பிரான்சினுடைய பல்வேறுபட்ட செய்தித்தாள்களிலும் இது முக்கியமான பேசு பொருளாக மாறியிருக்கின்ற நிலையிலே வந்து முக்கியமாக பாரிஸ் சென் ஜெர்மன் அணி பல மில்லியன் விலைகளை கொடுத்து பல விளையாட்டு வீரர்களை உள்வாங்கி இருக்கின்ற சூழலில் வந்து இந்த தோல்வி ஏன் ஏற்பட்டது என்ற கேள்வியும் விளையாட்டு ரசிகர்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது. Considéré comme le principal responsable de cet échec? Est-ce que pour vous, ça signe la fin de votre aventure ici à Paris? Aujourd'hui, ne pensez pas en ça. Quand j'ai venu ici, c'est que cette équipe, je suis sûr qu'il va gagner la Champions. Mais c'est un processus dans le temps qu'il peut être. Aujourd'hui a fini l'option de cette année, mais peut-être la prochaine, ou peut-être la prochaine. Mais c'est un processus qu'il va vivre. Il est sûr que si tous les supporters de PSG, j'ai dit aujourd'hui, il va voir que le PSG une année, il va gagner, et après plus, peut-être. அடுத்ததாக இன்னும் ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கலாம். பிரான்சில் சமீபத்திய காலங்களில் முக்கியமாக பெண்கள் மீதான பாலியல் அத்துமீறல்கள் அச்சுறுத்தல்கள் அதிகரித்து வருகின்ற நிலையிலே வந்து புதிய சட்ட விதிகள் நடைமுறைக்கு வந்திருக்கின்றன. குறிப்பாக பொது இடங்களிலும் பொது போக்குவரத்துகளிலும் வந்து பெண்கள் மீதான சீட்டைகள் அதிகரித்து வருகின்றதான குரல்கள் கடந்த பல ஆண்டுகளாக மேலெழுந்த நிலையிலே வந்து தற்போதைய புதிய அரசாங்கம் இந்த புதிய சட்ட மூலங்களை கொண்டு வந்திருக்கின்றது. குறிப்பாக பொது போக்குவரத்துகள் என்று கூறும் பொழுது மெட்ரோ, டிராம், பேருந்துகள் போன்ற அந்த வழித்தடங்களிலோ அல்லதற்குள்ளே வந்து பெண்கள் மீது சீட்டைகள் விடுவோர் மீது பல்வேறுபட்ட வகையிலும் வந்து இந்த சட்டம் பாய இருக்கின்றது. முக்கியமாக 15 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் மீது இவ்வாறான சீட்டைகள் இடம்பெறும் பட்சத்தில் வந்து அவர்கள் மீது 15 ஆண்டு கால சிறை தண்டனை வரை அனுபவிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு 18 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் மீது முக்கியமாக அவர்கள் மீது முத்தம் வழங்குவதற்கு எத்தனிப்பது, அவர்களுடைய அங்கங்களை தொடுவது போன்ற தகாத செயல்களை ஈடுபடுவோர் மீது
30 ஆண்டுகள் வரை சிறை அனுபவிக்க நேரும் என எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல 750 யூரோ தண்டப்பணமும் அறவிடப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த புதிய சட்ட விதிகள் ஊடாக பெண்கள் மீதான பாலியல் அச்சுறுத்தல்கள் அல்லது பாலியல் அத்துமீறல்கள் கட்டுப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றன. Elle était très jolie et ça m'a dégoûté qu'un homme fasse ça, tout simplement. Oui, de toute façon, on s'habille comme ça, qu'on est forcément à la recherche de ça, quoi. J'étais plus jeune et ça m'est déjà arrivé et franchement je trouve ça dégueulasse, vraiment. Et personne n'intervient, je suis sûre. Non. C'est ça aussi, c'est ça qui est révoltant, oui, c'est que personne n'intervienne. Et là, de voir ça, franchement, je pouvais pas me retenir. இவைகள்தான் இன்றைய பிரான்ஸ் செய்திகளுடன் பிரதானமாக இருக்கின்றது. அடுத்து நாங்கள் ஜெனீவாவுக்கு சென்று வருவோம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போலே ஜெனீவாவில் எதிர்வரும் மார்ச் மாதம், அதாவது இந்த மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை நீதிக்கான போராட்டம் ஐநா முன்றலில் இடம்பெற இருக்கின்ற நிலையில் பிரான்சிலிருந்து இதற்கான ஏற்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றன, ஏன் இந்த ஒன்று கூடலிலே பிரான்சிலிருந்து மக்கள் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பது போன்ற விடயங்களை இங்கே எம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக தமிழ் இளையோர் அமைப்பினுடைய பிரதிநிதி திவாகர் அவர்கள் கலையகத்துக்கு வந்திருக்கின்ற அவரோடு உரையாடிக் கொள்வோம். வணக்கம் திகால். வணக்கம். இந்த ஐநா மனித உரிமை சபை கூட்டத்தொடர் தற்பொழுது இடம்பெற்றிருக்கின்ற சூழ்நிலையிலே இந்த நீதிக்கான போராட்டத்தில் மக்கள் ஒன்றுபட வேண்டியதன் அவசியம் என்ன? நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் மக்கள் இதுவரைக்கும், அதாவது 2009 பிரச்சனை நடக்கும்போது ஒரு ஆண்டு காலம் மற்ற 2 ஆண்டு காலத்துக்கு இனியில் என்ற ஒரு பெருந்தொகையான மக்கள் அதில் நின்றவர். இப்போ எங்களோட மக்களின் நிலைமை என்னவா எங்களுக்கு படுதண்டா, மக்களின் மனதில் ஒரு தோல்வி மனப்பான்மை ஒன்று வந்துவிட்டது. அதை நாங்கள் மக்களுக்கு விளக்கம் ஒன்று இந்த இடத்துல கொடுக்க விரும்புகிறோம். என்னென்னா, எங்களோட போராட்டமானது இனி இல்லைன்ற வேகமான ஒரு வழியில் சென்று கொண்டு இருக்கு. அதாவது நாங்கள் 2009ஆம் ஆண்டு எங்களோட பிரச்சனை ஜெனீவாவிலே 2010ஆம் ஆண்டு எங்களோட டொசியில் வைக்கப்பட்டு 2018, அதாவது 9 இன்னும் ஒரு வருஷத்தில் ஸ்ரீலங்கா அரசு ஐநா சபைக்கு விட கொடுக்கா பட்சத்தில் அங்கே ஸ்ரீலங்காவுக்கு எதிராக கணக்கு நடவடிக்கை எடுக்கப்படுமாறு அங்கே கூறப்பட்டிருக்கு. அதால் எங்களுக்கு 9 ஆண்டுகளுக்கு பிறகும் எங்கள் தமிழ் மக்களின் கோரிக்கைகள் இப்பவும் ஒன்றாக இருக்கிறன்றதை நாங்கள் வலிமையாக காட்ட வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. எத்தனையோ மாவீரர்கள் எல்லாம் போராட்டம் முடிந்து இது எங்கள் போராட்டம் என்று எங்கள் கையில் ஒப்படைக்கப்பட்டது. அதால் எங்கள் மக்கள் இந்த தளம் அதில் ஒன்று கூடி நின்றமென்றால் கண்டிப்பாக எங்களுக்குரிய விட இன்னும் ஒரு ஆண்டு காலம் இல்லை 2 ஆண்டு காலத்தில் ஒரு விட எங்களுக்கு வரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதுக்குரிய நடவடிக்கைகள் இப்போ உள்ளுக்க நடைபெற்று கொண்டிருக்கு. அதாவது நீங்கள் அறிந்திருப்பீங்க, இன்னும் யுஎன்யூ அந்த டெரரிஸ்ட் என்ற பேரை விளக்காட்டிலும் அந்த பார்லிமெண்ட்டில் எங்களுக்குரிய பதில் அதில் தந்திருக்கணும். ஆனால் இன்னும் எங்களுக்கு வேலைகள் இருக்குது. அது எங்களோட மக்கள் பலத்தால் தான் நாங்கள் அதை முன்வைக்கலாம். அதால் தான் எங்களுக்கு இது முக்கியமாக படும். முக்கியமாக இவர் குறிப்பிட்டது போல மக்களுடைய அணு திரட்சி தான் ஒரு போராட்டத்தினுடைய அடி சக்தியாக அது இருக்கின்றது, அடிநாதமாகவும் அதுதான் இருக்கின்றது, ஆத்ம பலமாகவும் அதுதான் இருக்கின்றது. ஐநா மனித உரிமை சபையை கூட்ட பொறுத்தமட்டிலே ஸ்ரீலங்காவை மையப்படுத்திய பல தீர்மானங்கள் கடந்த காலங்களில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. தற்பொழுது 2 ஆண்டு கால அவகாசத்தை வழங்கிய அந்த தீர்மானத்தினுடைய இடைக்கால அறிக்கையை ஐநா ஆணையாளர் அவர்கள் எதிர்வரும் 21ஆம் தேதி சபையிலே சமர்ப்பிக்க இருப்பதோடு அது பற்றிய விவாதங்களும் இடம்பெற இருக்கின்றன. முக்கியமாக தமிழர் தரப்பை பொறுத்தமட்டில் ஐநா மனித உரிமை சபையினூடாக அல்லது ஐநா பாதுகாப்பு சபையினூடாக ஸ்ரீலங்காவை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தில் நிலைநிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் தான் பிரதானமாக இருக்கின்றது. உங்கள் அனைவருக்கும் தெரியும், 2011ஆம் ஆண்டு இந்த கோரிக்கை எழப்பட்டு 2012ஆம் ஆண்டு மிகப்பெரிய அளவிலே கையெழுத்து போராட்டம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. அன்னளவாக 1.6 மில்லியன் மக்கள் ஸ்ரீலங்காவை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, அதனுடைய நீட்சியாக அதனுடைய தொடர்ச்சியான போராட்டமாக தற்பொழுது தமிழர் தாயகத்திலும் கூட இந்த கையெழுத்து போராட்டம் சமகாலத்தில் வீச்சடைந்திருக்கின்ற வேளையில் தான் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழ் மக்கள் எதிர்வரும் 12ஆம் தேதி ஐநா முன்றலிலே ஒன்று கூட வேண்டும் என்ற அறைகூவலை இங்கே ஒரு இளையோர் பிரதிநிதியாக திவாகர் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார். சரி, பிரான்சிலிருந்து ஜெனீவா செல்வதற்கான ஏற்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை அவரோடு உரையாடிக் கொள்வோம். அந்த ஏற்பாடுகள் எவ்வாறு இருக்கின்ற திவாகர்? பேருந்தில் 4 நகர்களிலிருந்து புறப்பட இருக்கின்றனர். அது எங்களுக்கு இந்த முறை முக்கியமாக ஒரு பேருந்தில் 50 பேர் அந்த எண்ணிக்கையில் குறுகிய 200 பேர் தவிர நீங்கள் உங்கள் சுய முயற்சியால் வருவது அவசியம் என்றதை நாங்கள் இதில் முன்வைக்கலாம். இப்போ நீங்கள் எங்களோட போராட்டத்தை மட்டும் நாங்கள் பார்க்கவில்லை. அதாவது அர்மேனியன் போராட்டங்களை பார்த்தீங்களா,
அவைண்ட போராட்டம் 100 ஆண்டு காண்டுகள் முடிந்து இப்போ போன 2015 100வது வருஷம் அவைண்ட ஜெனோசிடை கொண்டாடின. இதுவரைக்கும் துர்க்கிஷ் நாடு அதை ஒத்துக்கொள்ளவில்லை. அதுவும் ஐநா சபை ஒத்துக்கொள்வதற்கு 70 ஆண்டுகள் எடுத்தது. அதே மாதிரி கத்தாலோனியா பார்த்தீங்கன்னா இப்போவும் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு. அதே மாதிரி எங்களுக்கு இப்போ 9வது வருஷத்துல எங்களுக்கு ஒரு தீர்வு வாரக்கு ஒரு அடித்தளம் நடப்பட்டிருக்கு. அதாவது எங்களோட போராட்டம் எந்த அளவு வேகத்தில் போய் கொண்டிருக்கிறத நாங்கள் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதால் எங்களுக்கு வெல்வோம் என்ற உறுதியும் எங்கள் மனதில் வரணும். நாங்கள் இன்னும் தோல்வி அடையவில்லை. இப்போதைக்கு எங்களோட போராட்டம் இனி இல்லைன்ற ஒரு நல்ல வழியில் போய் கொண்டிருக்கு. அதுக்கு நீங்கள் மக்கள் முன் வந்து எங்களுக்கு கைதண்டு அதில் குரல் கொடுத்தா தான் எங்களால் வெல்ல முடியும். நிச்சயமாக அவர் குறிப்பிட்டது போல நாங்கள் தோல்வி அடையவில்லை. அதாவது என்று சொன்னால் போர்தான் ஓய்ந்ததே அன்றி போராட்டம் அல்ல என்பதுதான் அவருடைய பேசு பொருளாக இருக்கின்றது. அந்த வகையில் தான் எல்லோரும் அணுகிறண்டு அந்த ஐநா மனித சபையின் ஊடாக ஐநாவுக்கு அழுத்தம் கொடுப்பதன் ஊடாக ஸ்ரீலங்காவை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தை நோக்கி நகர்த்த முடியும் என்ற நம்பிக்கையோடு அவர் இருக்கின்றார். பிரான்சின் 4 நகரங்களிலிருந்து இந்த பேருந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இது பற்றிய விவரங்களை நீங்கள் பிரான்சினுடைய தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவோடு தொடர்பு கொண்டோ அல்லது பொது இடங்களில் ஒட்டப்பட்டிருக்கின்ற ஒட்டிகளூடாகவோ நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல சமூக வலைத்தளங்களூடாகவும் நீங்கள் இதில் பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நன்றி திவாகர், இவ்வளவு நேரமும் நீங்கள் கலையகத்துக்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. அடுத்ததாக நாங்கள் முக்கியமாக 2 விடயங்களை பார்த்துக் கொள்ளலாம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிரான்சில் ஒரு முக்கியமான நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. குணா கவிகளன் அவர்களுடைய 4வது நாவல் வெளியீட்டு நிகழ்வு, அதாவது அறிமுக நிகழ்வு பிரான்சிலே இடம்பெற்றிருந்தது. ஏற்கனவே அவர் அப்பால் ஒரு நிலம், நஞ்சுண்ட காடு மற்றும் விடமேறிய கனவு போன்ற நாவல்களை அவர் எழுதியிருந்தார். இப்பொழுது 4வது நாவலாக கற்பநிலம் நாவல் வெளிவந்திருக்கின்றது. இந்த நாவலிலே பல்வேறுபட்ட ஆளுமைகள் கலந்து கொண்டிருந்தார்கள். முக்கியமாக வாசுதேவன் அவர்கள் கலந்து கொண்டு அறிமுக உரையை நிகழ்த்தியிருக்க லட்சுமி மற்றும் மோகனதாசன், பாலகணேசன் ஆகியோர் விமர்சன உரைகளை வழங்கியிருந்தார்கள். குணா கவீரன் அவர்கள் இந்த நிகழ்விலே நேரடியாக பங்கெடுத்து ஏற்புரையை வழங்கியிருந்ததோடு வாசகர்களுடைய கேள்விகளுக்கும் பதில் வழங்கியிருந்தார். ஆனால் பண்பாடுன்றது மனத்தளம். அப்ப இந்த இலக்கியங்களுடைய பங்கு என்னன்னு கேட்டால் இந்த பண்பாட்டுக்கு, மனித பண்பாட்டுக்கு, மனித வளர்ச்சிக்கு எவ்வளவு தூரம் பங்களிக்கின்றோம். இப்போ வரும்போது ஒருத்தர் கேட்டார், உங்களுக்கு தெரியும் பாரிஸ்ன்றதே இலக்கிய மோதல்களிடம் எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். அப்ப அவர் கேட்டார், நீங்கள் நவீனத்துவத்தை கடந்து வேற இல்லைன்னு சொல்லினாங்க. அப்படி நவீனத்துவம் மட்டும் என்ன? நான் அது இசம். அப்போ அதை கடந்து வேற இல்லையே. இப்போ இசம்னா ஒரு கோட்பாடு, ஒரு இலக்கிய கோட்பாடு. அப்போ அதை என்னென்னு கேட்டேன். இன்னும் அதை விளங்கப்படுத்துறா ரொம்ப கஷ்டம். ஆனாலும் தெரிஞ்சு வச்சுட்டு போகணும். இந்த மாநில நல்லபடி ஒரு சர்ச்சையை பற்றி விட்டுருக்கேன். கோட்பாடு என்றால் என்ன? கோட்பாடு எங்கே இருந்து வருது? கோட்பாட்டுக்கென்று ஒரு அரசியல் இருக்கு. கோட்பாட்டுக்கண் இருக்கிற அரசியலை புரிஞ்சு கொள்ளாட்டிக்கு எங்களால் சரியான கோட்பாட்டை பின்பற்ற முடியாது. இந்த நிகழ்வினை தொடர்ந்து நாங்கள் சேர்ஜி பக்கம் செல்லலாம் இருக்கின்றேன். சேர்ஜியிலும் கூட சேர்ஜி வாழ் தமிழ் மக்கள் ஒன்று கூடி அந்த சங்கத்தின் சார்பிலே வந்து ஒரு விளையாட்டு விழாவை நடத்தியிருந்தார்கள். அந்த விளையாட்டு விழாவிலே வந்து நகர பிதா அவர்கள் கலந்து கொண்டதோடு பல்வேறுபட்ட சமூக அரசியல் பிரமுகர்களும் கலந்து கொண்டு அந்த நிகழ்வினை சிறப்பித்திருந்தார்கள். அந்த காட்சிகள் அடுத்து வருகின்றன. Nous allons procéder à l'allumage de la flamme des martyrs. Pour cela, le 14 mai 1985, pendant le combat contre l'armée sri-lankaise, le lieutenant-président du vrai nom Rathinam Sadanandan a été tué. On appelle son frère Rathinam Tayanandan à allumer la flamme. Pendant un combat direct avec l'armée sri-lankaise, le deuxième lieutenant Kariharan du vrai nom Dharmalingam Muralidharan a été tué. On appelle son frère Monsieur Dharmalingam Saji Nagarasabhai உறுப்பினரும் சாஜி நகரத்தின் நகர பிதாவுமாகிய திருவாளர் ஜோன்போல் ஜோகான் அவர்களும், அதனைத் தொடர்ந்து தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் உதவி பொறுப்பாளர் திரு சுரேஷ் அவர்களும், தமிழர் விளையாட்டுத்துறையின் பொறுப்பாளர் திரு கிருபா அவர்களும், அதனைத் தொடர்ந்து மாவீரர் லெப்டினன்ட் பிரசன்னா அவர்களின் சகோதரர் ரத்னம் தயானந்தன் அவர்களையும், அதனைத் தொடர்ந்து அமரர் திரு அவர்களுடைய குடும்பத்தினரையும் அன்புடன் மைதானத்திற்குள் அழைத்து இந்த விளையாட்டுகளை ஆரம்பித்து வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.
Alors, nous invitons Monsieur Soures, assistant de la communauté des confédérations de France, Monsieur Kirouba, président du conseil des sportifs des Tamouls, et le maire de Cergy, Jean-Paul Gendant, ainsi que Diva Varen, président de l'association franco-tamoul de Cergy, et Arontek, président de Akili, a lancé le coup d'envoi entre le premier match qui sera entre Yalten et Ariane. Ouais, c'est... Qui sont à Cergy, de partager ce moment à la fois de sport, et je vois que les sportifs commencent à avoir froid, donc je vais faire un discours très court, et surtout partager ce moment de culture qui a fait que, pour les Cergissois, nous le savons bien, les relations entre les associations tamoules et la ville de Cergy ont toujours été des relations fortes. Elles continueront dans le futur à pouvoir se développer et à permettre à ce que tout le monde soit bien intégré dans cette ville de Cergy, aussi bien, je dirais, les associations, aussi bien ceux qui ne sont pas de Cergy, de pouvoir partager des moments de plaisir, des moments de sport et des moments de culture. Merci à tous d'avoir organisé cet événement. நல்ல நண்பர்களே, இத்தோடு பிரான்ஸ் நிறைவு காணுகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் மேலதிக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.